14 உலகத்திற்கும் கல்லுக்குள் தேரைக்கும் கற்புக்குள் சிறுவக்கும் முட்டைக்குள் கருவக்கும் யானை முதல் எறும்பு கடை உலகத்தில் 8800 ஜீவகாதங்களுக்கும் அன்றாட மடியலுக்கு மடியான கைலாயமே கோயில் காலையே வாகனம் கங்காதேவி சிலையிலும் பார்வதி இடையிலும் தரித்த சங்கரன் சதாசிவன் நிமலன் புற தகவல் என்று சொல்லும்படியான நான் கைலாய வாசவி இவர் கைதலை சபையை பார்த்தாயா? ஆமா, லட்சுமி கடாட்சியம் முடிஞ்ச சபை. என்ன சேத்திரம் இது? நமஸ்காரம். மங்களமண்டாகட்டும். தீர்க்காயுசு வெற்றி குறையும் இல்லாமல் நீரோடி காலம் வாழ கடவுள். அதுவே வரகுடு சுவாமி. இச்சபையை பார்த்தாயா? பார்த்தேன் சாமி. இச்சபையை எப்படிப்பட்ட சபையாக பாவிக்கிறாய்? பாதி பாக்குது, பாதி தூங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு பாடினே. ஆமா சாமி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குளவனை வேண்டி அவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஆமாங்க. இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரியாதே ஒருத்தன் பாடிட்டு இருந்தானா? எங்க? எந்த கம்யூனிட்டி? எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரியே, பரம ஏழையாக இருந்தாலும் சரியே, அவன் ஒரு ஆள் அடக்கம் பண்ணுவான். எங்க? சுடுகாட்டிலே. அதோ வெட்டியாள் என்று சொல்லப்படியானவன் அதோ வரக்கூடிய பிரேதங்களுக்கு குழியை வெட்டுவது, பிரேதங்களுக்கு சடங்கு முடிந்த பிறகு அந்த குழியை மூடுவது. அவன் பாடுவான். அந்த குழி வெட்டுவது பாடுவான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாக குளவனை வேண்டியது தினந்தோறும் பாடுறது. 4 மாதம்னா 10 மாசமா? இதுக்கு விளக்கம் தெரியாதவே பாடிட்டு இருந்தவன் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்ததான். ஆமா. இப்பவும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம பிறந்த அந்த குழந்தைக்கு அதிகமா செல்லத்தை கொடுத்து வளர்ப்பார்கள். அதோடு சேர்த்து உடம்புக்கு விஷத்தையும் கொடுப்பாங்க. எதெல்லாம் கேக்குதோ குழந்தை அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட குழந்தை பிறந்த பிறகு எப்பேற்பட்ட செல்வம் நமக்கு பிறந்து விட்டது என்று அந்த குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து ஒரு நாள் அந்த குழந்தை செத்து போச்சு. இவன் தான் வெட்டி, அவன் தான் குழி வெட்டி, அவன வேற வழி கிடையாது. அவன் தான் வெட்டி ஆகணும். வேற யாருன்னா வந்து வெட்ட மாட்டான். அப்ப நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு இந்த பாடிட்டே வெட்டும் போதுதான் அவனுக்கு அந்த பாட்டு விளக்கம் புரிந்தது.
நந்தவனம் என்றால் இந்த உலகம். உலகம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்பது நாம் தான், வேறு யாரும் கிடையாது. நானே பிறந்தனே. ஒரு ஆண்டி 4 மாதமாய் குழவன் என்று சொல்லும்படியான விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் படைக்கக்கூடிய சிஸ்டப்பு கர்த்தாவாகிய பிரம்மதேவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த உடல் இருக்கிறது மண்பாண்டத்திற்கு சமமான மண்பாண்டமாவது உடஞ்சா எதுக்காவது உதவும். நாய்க்கு தண்ணி ஊத்துறதுக்காவது அது உதவுங்க. இது உடஞ்சு போச்சுன்னா எதுக்குன்னா உதவுமா? ஒரு நாள் வச்சிருப்பான், மறுநாள் அழிச்சு போயிட்டா நாத்தடிக்கிட்டு தூக்கும்பா. அப்பேற்பட்ட இந்த உடலை சாமி ஒரே ஒரு வார்த்தை சாமி, இதெல்லாம் பெரம்பலூர் சீ கட்சி சாமி. இதெல்லாம் வாடா, இதெல்லாம் என்ன வாடு, இது என்ன வாடு, இது என்ன வாடு? இது பிரசவ வாடுங்க, அது வந்து கொரோனா வாடுங்க. வயிற்றாலும் இல்லாம பிரசவ வாடு யூத்தாம புள்ள போய் கலையிறா. இதெல்லாம் கொரோனா வாடு. படுத்துக்கிறதுல பேஷண்ட்டுங்க, இருக்கிறதுல பேஷண்ட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் யாரு அட்டெண்டரா? பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் ஏபி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏபி டீயும் பாலும் ஊட்டி விடுறதுங்க. அவங்க இப்ப ஒரு குடம் வந்து ஊத்துனா தேவலாம். அப்படி பார்த்தான். ஆமா, உடனே இந்த தோண்டியன் மண்பாண்டத்தை பக்குவமா வச்சிருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். கை தவறி போச்சுன்னா உண்மைதாங்க, உடஞ்சிரும். அவன் அளவுக்கு அதிகமா மனிதன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அர்த்தமாகத்தான் இந்த பாட்டை பண்ணாங்களா? ஆமாங்க. அப்பேற்பட்ட என்ன சேத்திரம் இது? எசனை புண்ணிய சேத்திரம் இது. எதற்கு ஒப்பானது? கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடங்கள் தோன்றும் ஊர், நீதியில் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், நான் மறையலும் போதும் ஊர், வில்லி புத்தூர் எனும் வேதங்கோளூர் என்று உரைப்பார்கள். பாரதத்தை தமிழாக்கம் செய்த வில்லி ஆழ்வார் பிறந்த ஊருக்கு சமம் பொருந்தியது. வியாசர் உரைக்கவும் விநாயகப் பெருமான் பாரதத்தை எழுதி முடித்தாராம் 8800 ஸ்லோகங்களாக. அப்பேற்பட்ட பாரதத்தை கிரந்தக மொழியில் இருப்பதை நம்மால் படிக்க முடியாது என்பதற்காக வராட்கொண்டார்பதி மன்னன் பார்த்தான். வில்லி ஆழ்வாரை அழைத்து பாரதத்தை தமிழாக்கம் செய்ய வைத்தாராம். பாரதம் மொத்தம் 18 பருவம். வில்லி ஆழ்வார் எழுதியது 10 பருவம் 18 யுத்தத்தோடு. மீதி 8 பருவம் நல்லா பிள்ளையார் முகம் ஐயா அவர்கள் எழுதி முடித்தாராம் 18 பருவத்தையும். அப்பேற்பட்ட பாரதத்தை தமிழாக்கம் செய்த வில்லி ஆழ்வாருக்கு சமம் பொருந்திய இன்னும் மதுர வீர ஐயன் ஏற்கனவே முருகனுக்கு தூதனாக இருந்து முருக பெருமானால் சாபம் பெற்று அதோ சிவபெருமானால் அந்த உயிரை கலியாக அதோ காசி மகாராஜனுக்கும் நீலாவதி கனகேந்திர மயிலால் என்று சொல்லும்படியா அம்மையாருக்கும் அந்த கனியை கொடுத்து ஒரு குழந்தையாக பிறந்து ஆரியர்களுடைய சூழ்ச்சியினால் நாட்டிற்கு ஆகாது என்று உரைக்க அந்த குழந்தையை வளத்திலே விட்டுவிட அப்பொழுது பார்த்தான் அருந்ததி குலத்திலே பிறந்தவர். இவங்களுடைய பரம்பரையே சக்கரவர்த்தி பரம்பரை. அதோ நிலாங்கு சக்கரவர்த்தி மிலாங்கரி என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே வனவேட்டைக்கு செல்ல அப்போது மனைவி மாடின் மீது ஆசைப்பட மானை பிடிக்க முடியாமல் பானத்தை தொடிக்க காசி வரிசையானவர் தபம் இருக்க அவருடைய பெருமிரல்ல பட்டுத்தான் பானம். எப்போது மாமிசத்துக்கு ஆசைப்பட்டு என்னுடைய தவத்தை கலைத்தாயோ ஏழான ஜாதியிலே அது அருந்ததி குலத்திலே நீ பிறக்க கலவது என்று சாபத்தை கொடுக்க ஒரு நாள் குலத்திலே சித்திர மாச வெயில்ல 2 பேரும் படி இழக்க வரும் பொழுது அது கால் மெதுவடி செஞ்சு கொடுத்தாராம். வாழை மரத்துல பிறந்து தென்னை மரத்தினுடைய எடுத்து அது வாழை மரத்தினுடைய பட்டையை எடுத்து மெதுவடி செய்து கொடுக்க இன்று முதல் நீ பாதகரட்சிகளாக இருக்க வேண்டும் அப்படி என்று அங்கே பரமன் மரம் கொடுக்க அப்பேற்பட்டவருடைய பிள்ளை கலியை தீர்த்தவர் மதுர வீர ஐயனுக்கும் அது பொம்மி வெள்ளையம்மையார் அவர்களுக்கும் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி கங்கை அம்மனுக்கு அது அபிஷேக ஆராதனை செய்து அந்த கங்கை இந்த பூலோகம் வர வேண்டும், இந்த பூமி எல்லாம் செழித்து வாங்க வளர வேண்டும். அவங்க செய்த பூஜை உண்மையான பூஜை ஆயிடுச்சு. நான் உண்மையிலே இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா வரவும் இந்த நாடகம் சரியா போச்சு. இனிமேல் அவங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. உண்மையா இல்லையா? ஆமாங்க. அதான் சொன்னா ஊரும் பேரும் அமைவது அவரவர் செய்த ஊழ்வினைப்படி, ஒருவருக்கு மனைவி கிடைப்பதெல்லாம் அவரவர் தலைவிதிப்படி, ஒருவருக்கு பிள்ளை பிறக்குமாம் அவால் செய்த யோகப்படி. அப்பேற்பட்டு அத்தனை நல்ல உள்ளங்களை ஒன்று கூடி அது அபிஷேக ஆராதனை செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அது முத்தமிழ் நாடக சபா குழுவின் சார்பாகவும் அது குழுவில் உள்ள அத்தனை நாடக ஆசிரியர்கள் இன்னும் திருவாளர்
கேசவன் நாடக ஆசிரியர் ஆமா அவர்களுக்கும் இன்னும் குமார் நாடக ஆசிரியர் ஆமா அவர்களுக்கும் இன்னும் திருவாளர் காந்தி நாடக ஆசிரியர் ஆமா அவர்களுக்கும் சரிதான். மிருதங்க சக்கரவர்த்தியாக இருக்கும்படியான ஆமா. இன்னும் சிவா அவர்களுக்கும் ஆ. ஏழைய நாடக ஆசிரியர் நாடக கலைஞர் அத்துணை நல்லவர்களுக்கு என்னை முட்டு பார்த்தால் விளக்கவியாதாக உங்களுக்கு சொன்னால்தாங்க ஐயா தெரியும். ஆனால் யார் தெரியுமா சொன்னால் நான் சம்பா பார்வதி இடையிலும் தரித்த 11 ராமதேயத்தை வகித்த முக்கந்தாராகிய எத்தனை நேத்திரம் 2011 நேத்திரம் 2011 நேத்திரம் சத்தியமா எனக்கு இல்ல பொய்யா பேசுறீங்க அதுக்கு இல்ல பெரிய கடவுள். ஆனால் 2011 நேத்திரம் சத்தியமாக எனக்கு உண்டு. அது இப்பதான் இல்ல நீங்க அப்புறம் திரும்பி உண்டுங்கிறீங்க எப்படி இருக்குதா இல்லையா? இந்த கடவுளே மாத்தி மாத்தி பேசுறா உலகமே அதுக்கு இல்ல நாம வீடு கட்டி இருக்கிறது ஒரு 1/2 சென்ட்ல 3/4 சென்ட்ல வீட்டை கட்டி இருப்போம். ஆமா பக்கத்துல இருக்கிற இடம் பூரா காலியா இருக்கிற இடம் பூரா எண்ணிதுன்னா இடத்துக்கு நம்மள கேஸ் நீங்க தாங்க சொன்னீங்க நம்ம ஊர் பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணலாம், பெங்களூர்ல இருந்து வந்துடுறான். கடன் கேட்டா இடம் எதனா இருக்குதா பயிர் வச்சிருக்கிறேன். ஆமா சாமியா மலை கிட்டத்தட்ட ஒரு 150-100 அடி உயரம் இருக்கும். அந்த மலை மேல முருகர் கோயில். பாதி மலையில நின்றுட்டு பார்த்தா எல்லாம் தும்ப பூண்டா இருந்துச்சு, பூரா எண்ணித்தான்ட்டான். 50,000 வயது ஊருக்கு போய் சேர்த்தான். அந்த மாதிரி மானுக்கு மழுவுக்கு இதுக்கெல்லாம் கண்ணெல்லாம் எண்ணிதுன்னு சொன்னா அதாவது தனியா பிடிச்சதான் என் கண்ணு என்ன கண்டிப்பாங்க. ஆனால் 2011 நேரம் நிச்சயமாக 2 பார்வதா தேவியில் என்னை படைக்கும் பொழுது எனக்கு 2 நேத்திரம். ஆமா இந்த கண்ணு மட்டும் எப்பயுமே ஈரப்பசையோட இருக்கும். ஆமாங்க 2 ஈரத்து பார்வதியானவள் பதித்த கண் ஒன்று, 2 ஈரத்து பதித்த கண் ஒன்று. ஓ 2 ஈரத்து பதித்த கண் ஒன்று.
அப்பேற்பட்ட அந்த முக்கண்டாராகிய பரமக்கடவுள் என்று உரைப்பார்கள். ஆமா. ஆனா இந்த 3 கண்ணு எனக்கு சொந்தம் கிடையாது. அப்புறம் அதுவும் கண்ணு சொல்லணும்னா ஏன் என்றால் பார்வலாதேவியை எரித்து அவள் எனக்கு நெற்றிக் கண்ணை பதித்தாள். ஆமா. வைத்துனராகிய நாராயணனுடைய சூழ்ச்சியோடு பார்த்தால் பெண்ணாடவள் ஒரு ஆளுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக. பிறக்கும் பொழுதே 3 கன்றோடு பிறந்து விட்டால் அந்த கண்ணை மைத்துனருக்கு பதித்தால் உனக்கு மனம். கணவன் மீது இருந்த ஆசையின் பற்றின் காரணமாக நெற்றிக் கண்ணை எடுத்து எனக்கு பதித்தால் நான் நெற்றிக் கண்ணை திறந்தேன். முன்னால் இருந்தவள் எரிந்து சாம்பலாகினால் அந்த சாம்பலை 3 பாகமாக பிரித்து அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று பெயர் வைத்து இவளுக்கு எனக்கு இடபாகத்தை கொடுத்தேன். இடபாகத்துல கொடுத்தா அப்ப பாதி கண்ணு, இந்த 3 கண்ணுல பாதி யாருக்கு? அந்த அம்மாவுக்கு 1.5 கண்ணு அந்த அம்மாவுக்கு போச்சா? ஆமா. மீதி இருக்கிறது எனக்கு எத்தனை கண்ணு? 1.5 கண்ணு. இந்த 1.5 கண்ணு எனக்கு சொந்தமானது கிடையாது. அது அப்புறம் உங்களுக்கு சொந்தம்னா அது எப்படிங்க? எனக்கென இருப்பது என் பொண்டாட்டி கொடுத்த அந்த 1/2 கண்ணு மட்டும்தான். ஆமா. காரணம் என்னவென்றால் காரணம் என்னவென்றால் அதோ ஏற்கனவே திண்ணனானவன் என் மீது இருந்த பக்தியில் அதோ வளவேடிக்கு வனத்திற்கு செல்வது, அதோ இறைச்சியை வேட்டையாடுவது, சரியா பன்றியை சுடுவது, பன்றியை வேட்டையாடி அது தீயில் இட்டு சுட்டி அதுல எந்த பகுதி சுவையா இருக்குதுன்னு சுவைச்சு பார்ப்பான். கண்டிப்பாங்க. சாமிக்கு படைக்கிறது சுவைச்சு பார்த்து படிச்சவா அவன் தான். ஏனென்றால் நம்முடைய கடவுளுக்கு சுவையான பகுதியை வைத்து படைக்க வேண்டும். அப்படி என்று பன்றி இறைச்சியை சுவைச்சு பார்ப்பது, வனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பறிப்பது, இதெல்லாம் ஒரே ஆள் எடுத்துட்டு வரணுமே. அவனுடைய சிரசின் மீது மலரை வைத்துக் கொண்டு வாயிலே அந்த சுழநீரை புகிழ்ந்து கொண்டு கையிலே இறைச்சியை கொண்டு வருவது, வாயில் இருக்கக்கூடிய நீரை லிங்கத்தின் மீது உகிழ்வது, அதன் பிறகு சிரசில் இருக்கும்படியான மலரை லிங்கத்தின் மீது தூவது, கையில் இருக்கக்கூடிய இறைச்சியை என் முன்னே வைத்து படைப்பது. பிராமணன் பார்த்தான், என்னடா நாம சுத்தமான பூஜை செய்யறோம், இது எவனோ அசிங்கப்படுத்துறான், இது ஒரு நாளைக்கு மறைஞ்சிருந்து உன பிடிச்சே தீரணும். அப்படி என்று பிராமணன் பதுங்கியிருந்து பார்ப்பதை நான் அறிந்தேன். இந்த திண்ணனுடைய பக்தியை இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக எனக்கு அங்கே பூஜை செய்யவும் அப்பொழுது எனது வலது கண்ணிலே இருந்து உதிரத்தை வர வைத்தேன். திண்ணன் பார்த்தான், அப்பேற்பட்ட அந்த மலைப்பகுதியிலே எத்தனை மூலிகை இருந்ததோ அத்தனை மூலையும் வைத்து பார்த்தான், உதிரம் நிற்கவில்லை. என்னடா இது, நான் வணங்கக்கூடிய சிவபெருமானுக்கு உதிரம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று ஒரு யோசனையில் தன்னுடைய வலது கண்ணை எடுத்து என்னுடைய வலது கண்ணில் பதித்தான். கட்டிய உதிரம் அப்படியே நின்றது. உடனே சந்தோஷப்பட்டா, என்னடா சந்தோஷப்படுற? அப்படி என்று எனது இடது கண்ணிலே இருந்து உதிரத்தை வர வைத்து உடனே பார்த்தா இப்பதான் மருந்து கிடைச்சிச்சு இல்ல, நம்ம எங்கேயும் போய் அழைத்தேன். அப்படி என்று தன்னுடைய இடது கண்ணை எடுத்து பதிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறது ஒரு கண்ணு, இந்த கண்ணையும் எடுத்துட்டு அடையாளம் தெரியாது. அப்படி என்று தன்னுடைய வலது காலை எடுத்து என்னுடைய இடது கண்ணிலே பதித்தான். என்ன அடையாளத்துக்காக? அதான் என்ன சொல்லுவாங்க, செருப்பால் அடிப்பட்டவன். அதனாலதான் பார்த்தான், தன்னுடைய வலது காலை எடுத்து இடது கண்ணிலே அடையாளத்திற்கு வைத்து தன்னுடைய இடது கண்ணை அம்பால் தோண்டவும் அங்கே கண்ணப்பா நில் என்று உரைத்தேன். திண்ணனுக்கு கண்ணப்பன் என்று ஒரு பெயர், எனக்கு கண்ணை கொடுத்த காரணத்தினால் கண்ணப்பன் என்று ஒரு பெயர் கொடுத்தேன். 63 நாயன்மார்களிலே சிறந்த நாயன்மாராக தங்கக்கூடிய அந்த கண்ணப்பன் ஒரு கண்ணு, இந்த வலது கண்ணு. அப்ப எனக்கு சொந்தமானது எது? எதுவுமே கிடையாது. இந்த அரகண்ணு. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினத்தில் நான் பாமர மக்களுக்கு நான் படியளக்க செல்ல வேண்டும். படியளக்க போகணும். ஆனால் இருப்பினும் சரியே, அப்படி நான் ஒரு நாள் தினத்திலே நான் பாமர மக்களுக்கெல்லாம் படியளந்து வரும் பொழுது இந்த பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க, பழமொழியா இருக்கு ஐயா. அது வேற எங்கேயும் உருவானது கிடையாது, என் குடும்பத்துல உருவானதுதான். எப்படி இந்த வாய் பதனம் கை பதனம் இல்லாம இருந்தா அந்த குடும்பம் நல்லா மட்டும் எக்ஸ்ட்ரா கூடவே கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பொண்டாட்டி வச்சிருக்கா பாரு, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு ஒரே நல்ல துண்டை காலம் துணி குடும்பத்து காலி பண்ணிட்டு ஓகே
அதான் நான் வச்சு அவளை வச்சுக்கிட்டு குடும்பம் பண்றேன். கண்டிப்பா. ஐயோ ஐயோ அவ்வா அவ வாயா பாமர மக்களுக்கு நான் படியளந்து விட்டு கைலாயம் திரும்பும் தருணத்திலே அந்த கைலாயத்தில் ஒரு பெருத்த மாளிகை ஒன்று. ஆமா. நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாம இருக்கிறது சுடுகாடு. ஆமா. இந்த இடத்துல என்னையா நம்ம ஒருவேளை வீடு மாறி வந்துட்டோமோ அப்படி என்று பார்க்கும் பொழுது வாயற்படியிலே பார்வதாதேவியானவள் நின்று கொண்டிருந்தார். ஆமா. என்னடி இது? எங்க அண்ணன் இருக்காரே. ஆமா. வைகுந்தமே பொற்பிடமாக வந்துள்ள ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி. வைகுந்தத்திலே பெருத்த மாளிகை. ஆமா. எத்தனையோ செல்வங்கள். ஆமா. அதை விட நம்ம பையன் இருக்கானே பிரம்மதேவன். ஆமா. சத்தியலோகத்திலே பெருத்த மாளிகையில் வாழ்கிறார். ஆமா. அதோ 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கும்படியான தேவேந்திரன் பொன்னாலே மாளிகை கட்டிக்கிட்டு வாங்குறான். ஆமா. எல்லாருக்கும் படி அளக்குறோம். நம்ம சுடுகாட்டுல இருக்கிறோம். அதனால நான் தாங்க மாளிகை உருவாக்குனேன். அடி பாவி, மெத்த ஓடு கட்டுறது தப்பு கிடையாது. ஒரு புடிச்ச போடணும்னால இடத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட கேட்கணும். இடம் சொந்தமா இருக்கணும். கைலாய மலையில் நான் குடி இருப்பதால் அந்த கைலாய மலை எனக்கு சொந்தம் எல்லாரும் நினைச்சு நிக்கிறாங்க. ஐயா அந்த மலையை எனக்கு சொந்தம் கிடையாது. யாசகத்துக்கு இருக்கிறேன். அதோ கைலாய மலைக்கு சொந்தக்காரர் 9 நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படியான அதோ சனி பகவானுக்கு சொந்தமானது அந்த கைலை மலை. கைலை மலை அவன் அடிவாரத்துல இருக்கிறான், நான் மேல இருக்கிறான். ஆமாங்க. இப்ப கூட அந்த வீடு வாடகை விடுறாங்கன்னு வச்சுக்க. ஆமா. வீட்டுக்கு சொந்தக்காரர் ஓனரு கீழ் வீட்டுல இருப்பாங்க. வாடகை போறவங்க பூரா மேல் வீட்டுல இருப்பாங்க. கண்டிப்பாங்க. அப்படி இருக்க உடனே பார்த்தேன் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவான் அவன் பார்த்துட்டு ஒத்துக்கலாம் இதுக்கு ஏதாவது தப்பு வந்து நேர்ந்துரும். நான் போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ஆமா. ஒருவேளை அவன் ஒப்புக்கொண்டால் இந்த மாளிகை அப்படியே இருக்கட்டும். அவன் ஒப்புக்கொள்ளவில்லையே எனில் இந்த மாளிகையை அழிச்சிரு. ஏங்க நான் மேல இருக்கிறேன், நீங்க அடிவாரத்துக்கு போறீங்க. அவன் ஒத்துக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய கையிலே இருக்கிறதல்லவா உடுக்கை. அவன் ஒப்புக்கொள்ளவில்லையே எனில் இந்த உடுக்கையை தட்டி லேசாக தட்டியேன். இந்த ஓசையை கேட்டா அவன் ஒத்துக்கலன்னு அழிச்சிரு. இந்த ஓசை கேட்காம இருந்தா மாளிகை அப்படியே இருக்கட்டும், நாம 2 பேரும் சுடுகாட்டு விட்டு மாளிகையில் இருக்கலாம். அப்படி என்று உரைக்க உடனே பார்த்தேன் சனி பகவான் இடத்தில் சென்று அவன் பார்த்தான் உலகெல்லாம் படியலுக்கும் பரம்பரையிலே என்னை நாடி வந்த செய்தி என்ன? இந்த மாதிரி பார்வதா தேவியானவள் மாளிகை ஒன்று உருவாக்கி உங்களுக்கு இல்லாதாங்க, அது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சின்ன காட்சி. பார்வதா தேவியும் நீங்கள் தில்லையிலே போட்டியிட்டு பொன்னம்பல மேடை அமர்த்தி ஆடினீர்கள் அல்லவா? அந்த ஆட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கல. ஏன்னா என்னுடைய பார்வைப்பட்டால் பழுது நேர்ந்து விடுமோ என்று யாரும் அழைப்பு கொடுக்கல. அதனால அந்த ஆட்டத்தை இங்க ஆடி காட்டுங்க. அங்க வந்து மத்தாள வாசிக்கிறதுக்கு நந்தி தேவன் இருந்தா, அதோ கொம்பு உதற்கு தேவேந்திரன் இருந்தா, தாளத்திற்கு சந்திர சூரியால் இருந்தால், வீணை வாசிப்பதற்கு நாரதன் இருந்தா. அங்க ஒண்ணுமே இல்லையா? இந்த உடுக்கையை மட்டும் லேசா தட்டி ஆடுங்க, அதுவே எனக்கு போதும். நான் உடுக்கையை லேசாக தட்டி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா நம்ம மண்ணை கூட தின்னுதாண்டா போய் அவனுக்கு. அதனால் அப்படி இருக்க இந்த உடுக்கையை லேசாக தட்டி என்னுடைய வலது காலை தூக்கி அடங்கிய நாட்டியமாக இந்த உடுக்கையினுடைய ஓசை எனது நாட்டத்தின் மீது அதிகமாக ஆசை வைத்தது. அங்கே உடுக்கையை நான் தட்டிக்கொண்டு அங்கே வேகமாக ஆடவும் பரம்பொருளே அந்த காட்சியை நான் கண்டு விட்டேன் போதும் என்று உரைத்தான். நம்ம கொண்டாடி ஆசைப்பட்ட மாதிரி மாளிகை இருக்கட்டும், ஏதோ நம்ம ஒரு ஆட்டமா ஆடிட்டோம். அப்படி என்று நான் மீண்டும் கைலையினுடைய உச்சி சென்று பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே இருந்து பாரு தரமட்டமா சுடுகாடா இருக்குது. இவ அந்த மயானத்துல உட்காந்துக்கிற என்னடி ஆச்சு? நீங்க தானே சொன்னீங்க ஒத்துக்கல்ல உடுக்கினுடைய ஓசை கேட்டா மாளிகை அழிச்சிருங்க, ஒத்துக்கல்னா அந்த உடுக்கு சத்தம் கேட்காத நீங்க. அந்த மாதிரி உடுக்கினுடைய ஓசை கேட்டதை அழித்து விட்டு அடிப்பாவி. அங்க ஆட்டத்தை பாக்கல, அதனால இங்க பாக்கணும்னா நீ ஆசைப்பட்டு மாளிகை கட்டிட்ட, உனக்காக ஒரு ஆட்டத்தை அண்ணன் உடுக்கியை தட்டிக்கிட்டு அதுக்குள்ள அழிச்சிட்டியே. அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பேராசை பெரு நஷ்டம் என்று உரைப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் இருந்தாலும் சரி, இன்றைய தினத்தில் நான் பாமர மக்களுக்கு நான் படியலுக்கு செல்ல வேண்டும். தனித்து செல்வதை விட தேவியாராகிய பார்வதியை அழைத்து அவளிடத்தில் ஒரு வார்த்தை உரைத்து விட்டு பிறகு நான் பாமர